கற்பனை. கை கட்டு போறான் பாரு, உட்காந்து சொல்லி போறான் போமா திருமணம் பின்னால நாடு மாறான் எங்க மாறான் உட்காருமா ஏன் போறான் அம்மாவுக்கு ஓடினா ஒரு சொறி கூட்டம் எங்க சொருவி லோடி ஏத்திக்கினே சுகர் மில்லுக்கு நவுந்து போது பாலப்பாடியா பாபா இறக்கி பாட்டு வந்துருவேன். நீ என்னமா தாலி கட்டினவர் போய் அமையன்ற கணவரியார் ஜமீன்தார் இவன் யாருமா போய் பிடிக்கிற மாதிரி. ஐயோ வண்டி நல்லா தான் ஓடி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. பட்டனை எடுத்து விட்டு வெட்டிக்கிட்டு இங்க பெயிண்டிங் எல்லாம் முடிச்சு ஆர்டி ஆபீஸ்ல எடுத்து போய் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு வண்டி எடுத்து ஆமா நானே பையன் அம்பாசிடருக்கு யாரு ஏற்கனவே விட்டு செஞ்சு ஆர்டி ஆபீஸ்ல மாடையா அப்படியே கணவரி வருதானா அவரே தான் என்னங்க என்னங்க உருவம் மாறினா கூட புத்தி மாறுத பாரு. உருவமே மாறி விட்டுதாங்க. ஏண்டா கிணக்கு வெளியூர் செலகுடத்திலே கெட்டுப்பிடித்து சமமாகிறது. ஆமா என்னடா இதை போட்டு ஐயா இந்த கத்திரியாத காசுலாம் அதுக்கு முன்ன சைக்கிள் வச்சிருந்தாங்க ஐயா. ஆனா அனுபவம் நிறைய கிடையாது. எங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு போறதா சைக்கிள்ல போவாங்க, வீட்டுக்கு வர சைக்கிள் பொறுமையா போவாங்க, பொறுமையா எடுத்து விட்டுருவாங்க. என்ன இப்ப வசதி ஆசி அதிகமாயி போச்சுங்க. வீட்டுக்கு 4 ஹீரோ ஹோண்டா வச்சுக்கிறாங்க. காஞ்சி போன வச்சுக்கிறாங்க. அதான் ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா வண்டி எடுத்தா பொறுமையா பார்த்து கிடையாது. எப்படி எடுத்து உடனே 100ல போறாங்க. போகும்போது 100ல போறது, வரும்போது ஐயோ நாச்சுக்கு 108ல வாரியாறாங்க. அதனால ஊர் தலைவர் நான் சொன்னாரு, குழந்தைங்களா தெருவுல விளையாடுப்பா, தெருவுக்கு 4 வேக தடை போடுறாங்க. அதுல ஒரு வேக தடை எடுத்தாந்து வேக தெரியாது. என்ன கேக்குறா லூஸ் ஆயிட்டானா பட்டுன்னு அடிச்சிருவோம். நான் வேகத்து ஒழுங்கா கேளு. என்ன கேக்குறா கறி கடை என்ன நாய் உட்காந்துருக்க எலும்பு போடுவாங்களான்னு. எலும்பு போட்டாங்கன்னா எடுத்து மூவிச்சுனா தொண்டையில மாட்டிச்சுனா குறுக்கு ஆச்சுக்கான். அந்நேரத்து கத்துதா மட்டையா போடா சப்ப சப்பு தூங்குறான் சப்பு தூங்குறான் சப்பு தூங்குறான் சப்பு சப்பேன தூங்குறா தூங்குறானா மயிர் போடும் போய் மாடே. ஆடா என்னன்னு கேக்குறியா? ஒண்ணு இல்ல ஐயா. அம்மா உள்ள இருந்து வரும்போது 4 படகு சுத்தி உள்ள கட்டி ஐயா தரைய எடுத்து அவர் இறங்கி தூக்கி விட்டா அம்மா அவுத்து வதைக்கிறான். அவுத்து இருக்குது மாமா. கோந்த வதைக்கிறான். அந்த பக்கம் எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த பக்கம் நான் தலக்குதா? ஆமா. அது எப்படி உனக்கு தெரியும்? ஸ்கேன் எடுத்து பாத்து 35 லிட்டர் கேனா? 50 லிட்டர் கேனா? அடேய் ஸ்கேன் ரா ஸ்கேன் ஸ்கேன் என்ன பண்ணேங்கி என்னங்க என்னடி இது? நான் வர சொல்லட்டுமா? பேசிக்காங்களா? நிறைவாத கற்பனை. ஏய் ஏறா போறே. கை கட்டு போறான் பாரு, உட்காந்து சொல்லி வண்டி போறான் பாரு. போமா திருமணம் பின்னால நாடு மாறான் எங்க மாறான் உட்காருமா ஏன் ஏச்சு போறான் என்னங்க ஏச்சு போறான் அவங்க சொல்லி வரான். கேளு மர்லேகி என்னங்க என்னடி இது? நிறைவாத கற்பனை. வாடா சொல்லுங்க. திருமணம் முடிந்து நல்ல நாட்கள் குழந்தை செல்வம் ஏங்கி தவித்தோம். அந்த செல்லியனுடைய அனுகிரகத்தால் இப்போது என் மனைவி நெறிமாத இருக்கிறார். உள்ளே எனது குழந்தை என்ன செய்கிறேன் என்று நான் செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஆவலாக உள்ளது. குழந்தை நான் மீண்டும் செவி கொடுத்து இருக்கிறேன் ஆவலாக உள்ளது. உள்ளே இறக்கி விடலை குழந்தை என்னை பார்த்து டாடி என்று அழைக்கிறார். எந்த வாஜாரா உள்ள சொல்லி கொடுத்துருப்பான் டாடின்னு. என்னதான் கலிவுக்குமார்னாலும் வயித்துல இருக்கிற குழந்தை எடுத்து ஒண்ணு ஆங்கிலத்துல டாடின்னு கூப்பிடுது. எனக்கு கேட்கிறது அது உன்னை டாடின்னு கூப்பிட்டு இருக்காது. போடா கேடி பிச்சை போடுற ராஸ்கல். ஏய் எத்தனை மீட்டர் பிச்சை போடுவாங்க? உன்னை பார்த்தா கூப்பிட்டு டாடிகள் என்ன பார்த்து கூப்பிடு. எனக்கு பிறகுற குழந்தை என்னடா சிண்டாடி என்னங்க நீயோ நிறைமாத இருந்தாய். இந்த நேரத்தில் பெண்களை
மனைவிக்கு சில ஆசைகள் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இருக்குதா அத்தை? மாங்காய் வேணுங்க. என் மனைவிக்கு மாங்காய் சாப்பிடும் போல ஆவலாக உள்ளது. அம்மா கூட்டினா சாப்பிட்டு கீழே வந்து செத்து முட்டை சாம்பல் வேணும். என் மனைவிக்கு முட்டை சாம்பல் வேணுமாண்டா. அம்மா வீட்டுல அருமையான அன்பான உபசரிப்பு. அந்த சாம்பல் அம்மாவை கூட்டினா ஒரு சொறி சொறி கூட்டம் எங்க சொருவி. எனக்கு டீ பிஸ்கட் வேணும். என் மனைவிக்கு டீ பிஸ்கட் வேணுமாண்டா. கீழத்தான் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவாங்க, அதில் தொட்டு சாப்பிடுவாங்க. என்னங்க இத பாருங்க, நான் சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது அப்பா எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தாயா, என் மனைவிக்கு திருவதிலிருந்து பஞ்சு மிட்டாய் மீது ஆவல் கொண்டிருக்கிறார். ஆகினால் என் மனைவிக்கு நீ சென்று விரைவாக சென்று பஞ்சு மிட்டாய் கொண்டு பஞ்சு மிட்டாயா பஞ்சு மிட்டாய் சப்பி மாட்டாங்க. எப்படி நல்லா இருக்கும், அது பார்க்க பெருசா தெரியும். வாயுல பொம்மை தம்ம துண்டாய் போடும். அதுதான் பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் சற்று நேரம் வாய் எடுக்கிறது. மெல்ல மெல்ல நடந்து போமா இல்லன்னா ஆபாத்தினியா ஆகி போடும். யாருக்குன்னா ஆகி போடும். விடாங்க. டேய் டேய் கணக்கி போடாண்டியா என்னங்க இந்த மந்திரிக்கோள் கட்டப்பட்ட உலகால நாயகி சிலிண்டர் குறைத்தேன். ஆமா, அந்த நேரத்தில் செல்லியவனை ஏற்று இந்த மந்திரிக்கோள் கட்டப்பட்டவள் என் கண்முன்னே காட்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் செல்லி என்ன உரைத்தால் தெரியுமா? உன் கண்முன்னே காட்சி கொடுக்க வேண்டுமானால் எனக்கு நரபலி கொடுக்க வேண்டும். நரபலி தானே துகராம் பருவனை விட்டு ஆமா வெட்டிடுங்க. ஆமா நீ கையெத்துமா ரகனா, நீ காலத்துமா நீ கை புஜண்டா கை புஜம். டேய் நரபலி இப்படி இருக்கவே கூடாது. இத வச்சு இருக்க கூடாது. யாரா நரபலி எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தலைச்சகரு சுமந்திருக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்புறமேட்டு பெண்ணின் நரபலி விடுத்தால் கண்முன்னே தோன்றி காட்சி உடைக்கிற உரைத்திருக்கிறாள் சொல்லி டே கலக்கி கிராம கிராம சுற்று திரிந்த அல்லாவது இப்பறப்பட்ட பெண்ணாச்சிட்டு போ. எந்த கிராமத்துல போய் தேட்டு உதவாங்க நான் சொல்றேன். என்னால முடியாதுங்க. டேய் அட பாவி, உன்னை மலமாரி நம்பிட்டேன். மலமாரி நம்பிட்டியா? நம்பிட்டேன். நரபலி கொடுத்தே ஆகணுமா? ஆத்தா கட்டு நரபலினா தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தலைச்சகரு சுமந்திருக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். ஆட கையில வெண்ணெய் வச்சுக்க நீ ஆயா நெய் காலையில என்ன சொல்ற? என்ன நெய்னே தெரியலையா? இப்ப அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனாவது குழந்தை? ஒரே மகள் ஒப்பற்ற மகள், முக்கியமா சொல்லப்போனா தலைச்சம் ஒண்ணு. அம்மாவுக்கு உங்களுக்கு திருமணம் முடிச்சு இது எத்தனாவது குழந்தை? நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இப்பதான் நிர்மாத நிறுவனம் இருக்கிறார். தலைச்சகரு சுமந்திருக்க தலைச்சகரு சுமந்திருக்காங்க. அப்புறம் அங்கேயும் இங்கே தேடுற வெட்டராவும் கொண்டாட்டியா? என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்ற இந்த பொண்டாட்டி போனா 1000 பொண்டாட்டி கட்டலாம், இந்த குழந்தை போனா 1000 குழந்தை பெத்துக்கலாம். செல்லியம்மன் கன்னியாத்துல வருவாளா, சாட்சி கொடுப்பாளா, அவள் அருள் நமக்கு கிடைக்குமான்னு பாருங்க. அம்மனுக்கு பொங்கல் வைப்பதாக வைத்திருக்கிறேன். அம்மன்